அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம அதிகம் செலவே இல்லாத ஒரு ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பிடியில் இருக்குது. பந்தாய் சஹயான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புலோ பூரோன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு இதை மேப் வச்சினாலே உங்களுக்கு இந்த இடத்துல விட்டுரும். ஓகே, இது 2019 செய்யப்பட்டதுன்னு எழுதியிருக்குது. ரொம்ப நல்லா சுத்தம், ரொம்ப நல்லா நீட்டாக நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு வரையில் கரெக்டாக 2:30 மணி. ஓகே, அதோட சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். சுத்தமாக நல்லா நல்லா நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப கிட்டாலேயே உள்ள ஒரு பீச்சுண்டா நம்ம நல்லா சுத்தமான பீச்சை சூஸ் பண்ணுறோன்னா இந்த பீச்சை சூஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக கேளுக்காரவங்க இந்த சைடு ஏன்னா வந்துட்டு போங்க. பிடியில் இந்த மாதிரி இடங்கள் நிறையாவே இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி பந்தாய் சஹயா சூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு சீப்பு அண்ட் பெஸ்ட்டாக இருந்தால் இந்த பிடி தான், ப்ரொடெக்ஷன் தான் எல்லாருக்குமே. சரியா? நம்மளுக்கு ட்ராவலுக்கு நம்ம காருக்கு எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. டோலுக்கு அதிகமாக காசு கட்ட வேண்டியதில்லை. நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை. கேள்காரவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றது கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். உங்கள் இடத்துக்கு தக்கன எவ்வளோ தூரம்னு பார்த்துக்க. உங்களுக்கு மேப்பு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மேப்பை திக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு காற்று. அதில் நம்ம கடலில் குளித்தோம்னா சொல்லவே வேண்டியதில்லை. ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த காற்று நம்மளுக்கு பட்டாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். ஓகே, அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. குட்டீஸ்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்திருக்கிற ட்ரிப்பே நம்ம பேரனுக்காண்டி. இங்கே ஹோம் ஸ்டேலாம் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு நாள் தங்குறண்டா கூட நீங்கள் முன்கூட்டியே பதிஞ்சு நீங்கள் நெட்டில் ஆன்லைனில் நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு தாராமல் நீங்கள் தங்கலாம். ஹோம் ஸ்டேலாம் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சீப்பு தான். எல்லாமே ரொம்ப சீப்பு. ஒரு நாளைக்கு தங்கிட்டு நீங்கள் போகணும். இப்போ சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங்கில் நீங்கள் கிளம்பி நீங்கள் தாராளமாக போகலாம். இங்கே சாப்பாடு கடை சுற்றி சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது. நீங்கள் கடலில் அப்படி உட்காந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு திக்கா பாய் எடுத்துக்கிறணும். இல்லைன்னா இப்போ சாய்வு நாற்காலி மாதிரி கொடை மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி கூட வாங்கிக்கிறலாம். உங்கள் வசதி தக்க நீங்கள் ஜாமான்களை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப் போயில உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறதோடு இல்லாமல் உங்கள் குட்டீஸில் கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஓகேயா? கூட்டிகிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது. சுற்றி வெளியாயிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறையா சாப்பாடு கடையில் இருக்குது. சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. நிறையா ஈக்கான் பார்க்குற கூட இருக்குது. ஓகேயா? மீனை சுட்டு விற்கிற இடம்லாம் இங்கே இருக்குது. ஈவினிங்கில் தான் இங்கே திறப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் சீ ஃபுட்டு எல்லாமே இருக்குது. அனைத்துமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த கடல் காற்று நம்மளுக்கு படும்போதே ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு வரும். ஓகே, அதே மாதிரி குட்டீஸ்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ள தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் இங்கே வர்றதுக்கும் இருக்கும். டோல் கட்டணம் கூட உங்களுக்கு ரொம்ப இருக்காது. டோலு என்ன அவ்வளோதான். சாப்பாடு வீட்டிலே செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வெளியில் வாங்க வேண்டியதில்லை. ரொம்ப ஒரு சிக்கனமான ஒரு ட்ரிப்பு தான் இது. ரொம்ப அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க கூட இந்த ட்ரிப் இங்கே வரலாம். ஓகேயா? குறைவான சம்பளக்காரவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அருமையான ஒரு இடம் இது. ஆனால் ரொம்ப சுத்தமாக நல்லாவே இருக்குது. அப்படியே பாலம் போகும் பாருங்கள். அது அப்படியே சுற்றிக்கிட்டு போய் அங்கே ஒரு உயரமாக இருக்கும். அந்த இடத்துல நின்று பார்க்குறாங்க. அது ஒரு தீவு மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ள அப்படியே போகிறோம். நான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போகணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு லிங்க், அதாவது அந்த மேப்போட லிங்க் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு நான் பக்காவாக உங்களுக்கு எல்லாமே நான் எழுதி விடுறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வேலை சந்திக்கலாமா? பை, see you.